வெல்கம் டு பண்டைய ஸ்டடி. நான் கார்த்திக் ராமச்சந்திரன் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வரப்போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2A எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப் கம்ப்ரேஷன் தான் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம திருக்குறள் யூனிட் 8 இருக்கிறத பற்றி மட்டும் பேசுவோம். நீங்கள் பார்த்திங்கன்னா 312 ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இருக்குது. இது 2020 2024, அதாவது குரூப் 1க்கு அப்புறம் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில். இதுக்கப்புறம் குரூப் 2 தான், சரிங்களா? அதனால் அது வரைக்கும் நம்ம கவர் பண்ணிட்டோம். திருக்குறளை பொறுத்த வரைக்கும் 312 கொஸ்டின் இருக்குது. 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த பிடிஎஃப்பை நம்ம உருவாக்கியிருக்கோம், சரிங்களா? நீங்கள் பாருங்கள், திருக்குறளை பொறுத்தளவுக்கு தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. பட் இருந்தாலும் நம்ம திருக்குறள் சம்மந்தமாக 3 பிடிஎஃப் தரோம், அதை மட்டும் நீங்கள் பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை முதல்ல பாருங்கள். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த கொஸ்டின் கேட்குறாங்க, எப்படி கேட்குறாங்க. ஆல்மோஸ்ட் தனி ப்ரிப்பரேஷன் தேவையில்லை. அப்படி உங்களுக்கு பயமாக இருந்ததுன்னா இது கூட புக் பேக் கொஸ்டின், அதாவது திருக்குறள் சம்மந்தமாக இருக்கிற புக் பேக் கொஸ்டின்ஸ் ஒரு பிடிஎஃப் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸில் எங்கெல்லாம் திருக்குறள் இருக்குதோ அதை கம்பைல் பண்ணி வச்சுருக்கோம். எல்லா திருக்குறளும் பார்க்க தேவையில்லை, ஒரு செட்டாக இருக்கும் இல்லையா? இப்போ 6th எடுத்த பகுதி டேர்ம் 1 10 திருக்குறள் இருக்கும், டேர்ம் 2 அப்படி இருக்கும் இல்லையா? அந்த 10 திருக்குறளில் ஒரு 2-3 மனப்பாட பகுதியாக இருக்கும். அதாவது அந்தந்த ஸ்கூல் இப்போ 6th ஆனுவல் எக்ஸாமில் திருக்குறள் எழுதுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது எப்படின்னா, ஒவ்வொரு அந்த செட்லேயும் ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும், அப்படி இல்லைன்னா ரோஸ் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸ்கூல் புக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த திருக்குறளுக்கான அர்த்தம், அதாவது என்ன சொல்ல வந்திருக்காரு திருவள்ளுவர்னு மட்டும் தெரிஞ்சுக்கங்க. மனப்பாட பகுதி நமக்கு கிடையாது, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இருக்கிற மனப்பாட பகுதி நமக்கு கொஸ்டினாக வருது. அதனால் பார்த்துக்குங்க அந்த கொஸ்டின் தான். இதே மாதிரி நம்மக்கிட்ட டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஃபார் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8 யூனிட் 9 இது எல்லாமே அப்டேட்டட் தான். கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். அடுத்தது ஆப்டிடியூட் டாபிக் வைஸ் பிரிச்சிருக்கோம். டிஎன்பிஎஸ்சியால் கொடுத்துருக்கப்பட்ட டாபிக் வைஸ் நம்ம பிரிச்சிருக்கோம். அது ரொம்ப முக்கியம். பொது தமிழ் இதுவும் 52 டாபிக் எடுத்து 2024 வரைக்கும் நம்ம பிரித்து வச்சுருக்கோம். மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுக்கு, பூஸ்டப் பண்ணுறதுக்கு இந்த பிடிஎஃப் போதும். ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நம்ம டாபிக் வைஸ் பிரித்து வச்சுருக்கோம். நீங்கள் பாருங்கள், யார் இன்ட்ரெஸ்டடாக எனக்கு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்